கார்த்திகை அன்னைக்கு அவங்க கோயிலுக்கும் இந்த தீப ஏற்றுற இடத்துக்கும் போகாத வேற எங்கே போவாங்க? பொங்கலுக்கு போவாங்க. உச்சிப்பிள்ளையார் கோயில் வரைக்கும் போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் யார் சார் அதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு? 144 எப்போ போடுறீங்க? நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு 144 போடுறாங்க. விச் இட் செல்ஃப் இஸ் அகைன்ஸ்ட் தி கான்ஸ்டிடியூஷன். அவங்க போய் தீபம் ஏற்றினா தான் நீங்கள் கேட்குறீங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கே அது தடை இருக்குது. தடை ஒன்றும் இல்லை. நீங்கள் யார் சார் தடுக்கிறதுக்கு? அதுதான் நான் கேட்குறேன். ஒவ்வொரு போலீஸ் அது உரிமை இல்லை இல்லையே. மலை உச்சியில் தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விளக்கு தூணில் போய் விளக்கு ஏற்றணுன்றது பிரச்சனை இல்லை. அது என்ன பிரச்சனை இருக்குது? என்ன ஒன்றும் இல்லையா? நயினார் நாகேந்திரன் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகிறதும் கூட்டத்தோட போய் கோஷம் போடுறதும் ஒன்றா சார். ஆகம விதிப்படி கரெக்டாக அந்த கோயில் அர்ச்சகரே சொல்கிறாங்களே. அதாவது திருப்பரங்குன்ற கோயில் அர்ச்சகர் கடிதம் எழுதியிருக்காங்க. யார் அப்படி பேசியிருந்தாலும் அது அயோக்கியத்தனமான ஒரே ஒரு பக்தருடைய நம்பிக்கையை நீங்கள் சிதைத்தாலும் அது பொது விஷயமாகத்தான் மாறும். நான் ஜட்ஜ், நீங்களும் ஜட்ஜ் இல்ல. நானும் இல்லையா? நான் இப்படியாவது பிரிக்கணும், உடைக்கணும். ஆமா, இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்து அதான் விஷயம். இதுதான் செய்யறாங்க. அதுதான் பிஜேபி செய்யல. பிஜேபி வணக்கம். ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருப்பரங்குன்றம் அந்த தீபத்தூண் விவகாரம் தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இதுல நீங்க ஒரு பக்கம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதை வந்து நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தணுன்ற ஒரு கொள்கையில இருக்கீங்க. ஆனா தமிழகத்தை ஆளக்கூடிய தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, அவங்க சொல்லக்கூடிய கிளைம் அப்படிங்கிறது பிஜேபி இந்த விவகாரத்தை கையில் எடுத்து ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ண ட்ரை பண்றாங்க, ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது. ஸோ அவங்களுக்கான பதில்? சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா அல்லது வேற ஏதாவது ஆட்சி நடக்கிறதா? எல்லாம் இந்தியாவுக்குள்ள சட்டத்தின் ஆட்சியும் நடக்குது. அப்போ சட்டம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு தானே ஆகணும். அதை கேட்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் மாநில அரசுக்கு இருக்கிறது, அதிகாரிகளுக்கு இருக்கிறது. அதை இம்ப்ளிமெண்ட் செய்யணும், அதை செயல்படுத்த வேண்டிய முழு பொறுப்பு அவர்களுக்கு தான். அதை முடியாது என்று சொல்வதற்கு யாருக்குமே உரிமை இல்லை. நாம் அதைத்தான் சொல்கிறோம். நீதிமன்ற தீர்ப்பு என்னவோ அதை நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று சொல்கிறோம். இவ்வளோதான் விஷயம். இதில் நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டோம்னு சொல்கிறது என்ன அர்த்தம்? ஸ்டாண்ட் இதில் எடுக்கிறது வந்து அரசாங்கம் தான், திமுக தான். இந்த அரசியலமைப்பு சட்டத்தையே முறிக்கிற அளவிற்கான ஒரு நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிறது, அந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது. நாம் என்ன சொல்கிறோம்? சட்டம் என்ன சொல்கிறது செய்யுங்கன்றோம். இதில் எங்கேருந்து இது அரசியல் வருது? நாம் எங்கேருந்து செய்யணும்? கோர்ட்டில் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. சட்டம் ஒரு நீதிபதி, ஒரு தனி நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாரு. அந்த நீதிபதியோட தீர்ப்புக்கு எதிராக அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கான ஆப்ஷன்ஸ் வந்து சட்டத்தில் இருக்குல்ல. அதை தானே தமிழ் அரசு யாரும் இல்லைன்னு சொல்லி போட்டோம். அதுக்கு எதுனா இவங்க வந்து அது வரைக்கும் ஏதாவது தடை விதிச்சாங்களா? 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுக்குறாரு, 2ஆம் தேதியே 1ஆம் தேதி ஈவோ வந்து ஒரு அப்பீல் போறாரு. ஒரு வழக்கில் மேல்முறையீட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் மேல்முறையீட்டுக்கு போவதாக இருந்தால் அந்த தீர்ப்பு மேல்முறையீட்டுக்கு போவது வரையிலும் நிறுத்தி வைக்கப்படும். இங்கே அது மாதிரி நிறுத்தி வச்சுருக்காங்களா? இல்லையே. அப்புறமா நீங்கள் மேல்முறையீட்டுக்கு போகிறத யாரும் ஒன்றும் சொல்லுது, அது உங்கள் உரிமை. ஆனால் அந்த தீர்ப்புக்கு தடையோ அது நிறுத்திய வைக்காத போது தீர்ப்பை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு. எவ்வளோதான் விஷயம். இல்லை, அவங்களும் தெளிவாக சொல்கிறாங்கல்ல, இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வந்து நிலவுது. அதனால அதை அப்படின்னா சட்டம் ஒழுங்கு இப்போ ஒரு 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 இஷ்யூ இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுதுன்னா என்ன பண்ணணும்? நீதிமன்றம் ஒன்று சொல்லுது, நீங்கள் இந்த இடத்துல போய் விலைக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க, தீபம் ஏற்றணும்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்க? அதனால் அப்படி ஏற்றப்பட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதாவது இதை ஏற்றினால் அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னா என்ன அர்த்தம்? யாரோ அதை எதிர்ப்பாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்போது சட்டப்படி கொடுத்த தீர்ப்பை ஒருவர் எதிர்ப்பதாக இருந்தால் அவங்கள அடங்கணுமா? இல்லை சட்டப்படி தீர்ப்புப்படி ஒரு விஷயத்தை செய்யணுன்றவங்கள அடங்கணுமா? தமிழ்நாடு அரசுடைய ஸ்டேட்மெண்ட் படி அவங்க தெளிவாகவே கோர்ட்டில் எடுத்து வச்சிருக்காங்க. நீதிமன்றம் பெருசா, தமிழ்நாடு அரசு பெருசா? நீதிமன்றம் அவ்வளவுதான். அதுக்கு மேல இதுல ஒண்ணும் இல்ல ராஜேந்திர பிரசாத். தமிழ்நாடு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு, நான் சொல்றேன், அவர்கள் ஒரு
ஒரு நியாயத்தை எடுத்து முன்வைக்கிறாங்க. அது அவங்களுடைய உரிமை இல்ல. அத நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாதுல்ல. நியாயத்தை எங்க எடுத்து வச்சுங்க? எங்க கோர்ட்ல தான் எடுத்து வைக்கிறாங்க. கோர்ட் என்ன சொல்லுச்சு? அவங்களுக்கு தான் அடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல சார். நான் சொல்றது புரிஞ்சுங்க. அவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இல்ல, இருக்கு. இல்ல. நான் உங்களுக்கு இருக்க சொல்றது மாரி. புரிஞ்சுங்க. ஆப்ஷன் இல்லன்றேன் நான். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு தீர்ப்பு வருது. இங்கேயே நம்ம பார்த்துருக்குறோம். பல அமைச்சர்களுக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை குடுக்குறாங்க. அதான் அமைச்சர்களா இருந்தவங்களுக்கு ஊழல்வாதிகள் 2 வருஷம் ஜெயில் தண்டனை குடுக்குறாங்க. ஜெயிலுக்கு போறாங்களா? போகல. ஏன் போகல? இன்னும் 1 மாதத்துக்குள்ள நீங்க மேல்முறையீடு போகலாம். அது வரைக்கும் இந்த தண்டனையை நிறுத்தி வைக்கிறோம். இந்த தீர்ப்புல அது இல்ல விஷயம். இந்த தீர்ப்புல நீங்க 5 மணிக்குள்ள 6 மணி. தீர்ப்புக்கு 6 மணிக்குள்ள ஏத்தணும். இவ்வளவுதாங்க விஷயம். ஆனா அதுக்கு எது முன்னாடியே நிறுத்தி வைக்க- டெஃபமேஷன் கேஸ் போடுறது, அத அதுதான் அது போடுறதுக்கு உரிமை இருக்குதுங்க. 6 எதுவும் மணி வரைக்கும் டைம் குடுக்கலன்ற ஒரு கிளைம் பண்றாங்களே. சொல்றேன். நீதிபதி ஆமா நான் 6 மணி வரைக்கும் டைம் கொடுக்குறேன். அப்ப 6:05க்கு எடுக்கிறேன்னு தானே சொல்றாரு. ம். எடுத்துட்டாரு. அவர் 6 இல்ல மணிக்கு வேற எந்த வழக்கிலுமே இந்த அளவுக்கு வந்து ஒரு டெஃபமேஷனை வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து இந்த விஷயத்துல தமிழக அரசு கோட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் கடந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்லயே இந்த சிக்கேந்தர் தர்கா தொடர்பான ஒரு விவகாரம் வந்தபோது அது எதுக்கு வந்து ஒரு ஆடு கோழி பலியிடுவது தொடர்பாக ஏற்பட்ட ஒரு விவகாரத்துல அந்த இஷ்யூ ரிலேட்டடா இந்து முன்னணி மற்றும் தீர்ப்பு என்னாச்சு? இல்ல அது பண்ண கூட தடை பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க அதை ஒத்துக்கிட்டீங்கல்ல? அது அதே மாதிரி ஒரு தீர்ப்பு வருது. அங்க தீபம் ஏத்தணும். அது செய்யணுமா வேணாமா? அந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அது போறது இல்லை நான் அப்படிங்கிறது சொல்றதை கேளுங்க. மக்கள் ஏத்துக்கிறது. அப்புறம் எங்க ஏன் நமக்கு பிரச்சனையாச்சு? மக்கள் அதை அமல்படுத்துவது யாரு? அரசாங்கம் தானே. அங்க நீங்க வந்து வெட்டக்கூடாதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு. வெட்டினாங்களா? இல்ல. வெட்டினா என்ன ஆகும்? சரி அதே மாதிரி உங்களுக்கு வெட்டினா என்ன முருகன் ஆகும்? மாநாடு சார் வெட்டினா என்ன ஆகும் சொல்லுங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். வெட்டினா அரசாங்கம் அதை ஒத்துக்காது. ம். நடவடிக்கை எடுக்கும். நீதிமன்ற தீர்ப்பு அந்த மாதிரி. ம். இப்போ நீதிமன்ற தீர்ப்புன்னா தீபம் ஏற்றணும்னு ஏன் நீங்கள் வந்து அதை அமல்படுத்தலை? இல்ல இது என்ன விஷயம்னா தீபம் வந்து 2 இடத்துல ஏத்துவது வழக்கமான ஒரு மரபு கிடையாது. சார் நீங்கள் நாங்க வந்து உச்சி பாருங்க, பிள்ளையார் இப்பதான் கோயில் நான் கிட்ட சொன்னேன். உச்சி பிள்ளையார் நான் கோயில் இல்லைங்க, கிட்ட இப்பதான் நான் சொன்னேன். ஏத்துறது தான் மரபு. நான் அதை சொல்றது- ஏத்திட்டோம் அப்படின்றத நான் தமிழ்நாடு சொல்றது கவர்மெண்ட் புரியுதுங்க. இந்த இல்ல, வாழை நீங்க என்ன சொல்றீங்கன்னா மறுபடியும் கோர்ட் மறுபடியும் சொல்லிட்டாங்க செஞ்சிருங்க அப்படின்றீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுது? இல்லைங்க, கோர்ட் சொல்லிட்டா நான் மட்டுமே நாங்களால செஞ்சிட முடியாது. ராஜேந்திர சட்டம் ஒழுங்கு பிரசாத் பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. ராஜேந்திர பிரசாத் கொஞ்சம் பொறுப்புணர்வோடையும் பேசுங்க. இப்படி பேசுபவர்களுக்கு பொது அறிவு இருக்கான்னு பேசுங்க. தமிழ்நாடு அரசு சொல்றீங்க. ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்க வந்து நாங்க 2 இடத்துல ஏத்துறோம் 100 வருஷமா இதெல்லாம் நீதிமன்றத்தில் பேசியாச்சா? ம். நீங்க ஜட்ஜா? நான் ஜட்ஜா? இல்லை தமிழ்நாடு அரசு தான் ஜட்ஜா? இவங்கெல்லாம் நீதிமன்றம் இல்லை சார். நாமெல்லாம் நீதிமன்றம். நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இவ்வளோதான் விஷயம். அதை ஏன் செய்யலை? தவிர நல்லா புரிஞ்சுங்க. ஜட்ஜ்மெண்ட் என்ன? தீர்ப்பு என்ன? அங்க போய் பக்கத்துல கோவிலினுடைய நிர்வாகம் தீபத்தை ஏற்ற வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாங்க? இல்லை சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அப்படின்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்னா போலீஸ் பாதுகாப்போட போய் ஏற்றுங்க. ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரு நீதிபதி. அது செஞ்சிருக்கணுமா? ஃபர்ஸ்ட் முதல்ல ம். அது செய்யலை. அப்புறம் தான் கண்டெம்ட் போகும்போது தான் சரி அப்போ வந்து இவரே போய் ஏற்றட்டும். அவரை ஏற்ற மாட்டேன்றார். நீங்கள் போய் ஏற்றுங்க. இல்ல அது ஏன் பண்ணல அப்படிங்கிறதுக்கு போலீஸ் தரப்புல ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல சார் இங்க ஏன் தாங்க பண்ணலன்றதுக்கு பிரச்சனை. ஒரு போலீஸ் சார், அது மாதிரி செய்யக்கூடாதுன்ற அப்புறமா நீங்க விளக்கம் ஏன்னா கொடுத்தாங்க. வந்து சார், புரியாத விளக்கு பிரச்சனை. ஏறதுக்கு முன்னாடியே அங்க வந்து பேரிகேட்ல வந்து உடைச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. அங்க காவலர்கள் வந்து சரி, அங்கே barricade வந்துருச்சு. பாதுகாப்புக்காக போட்டிருந்தாங்க. என்ன பாதுகாப்பு? கோயில்ல வழக்கமா கூட்டம் இருக்கும், அது பாதுகாப்பு. கூட்டம் இருக்கும்ல. அப்புறம் நீங்க ஏன் அவங்களை அலோவ் பண்ணல? அலோவ் பண்ணாங்க, கோயில் அலோவ் பண்ணாங்களே. இல்ல எங்க அலோவ் பண்ணாங்க? படிக்கட்டுல யாரும் இல்லை. சார் அது பழனியாண்டவர் கோயில் பக்கத்துல இருக்க மலையேற்ற பாதைக்கு தான் அலோவ் பண்ணாங்க. ஏன் அலோவ் பண்ணல? இல்ல அங்கதான் போறது கிடையாது. ஏதாவது திருப்பரங்குன்றம் கோயில் முருகன் கோயிலுக்கு போலாமே. ஏதாவது தடை இருக்கா? கார்த்திகை அன்னைக்கு அங்க கோயிலுக்கும் இந்த தீபம் ஏற்றுற இடத்துக்கும் போகாத வேற எங்க போவாங்க? பொங்கலுக்கு போவாங்களா? உச்சி பிள்ளையார் கோயில் வரைக்கும் போறதுக்கு அலோவ் பண்ணிருக்காங்க. நீங்க யார் சார் அங்க அலோவ் பண்றதுக்கு? நீங்க யாருன்னு ஒரு காட்டு வழி பாதை, அதுக்கு ஹைட் இல்ல, ஆபத்தான இடம். அதெல்லாம் ஒரு ஆபத்தும் இல்லை. யார் சொன்னது ஆபத்தான இடம்? நீங்களே புதுசா விட்டா புலி சிங்கம்லாம் வருதுன்னு வைங்க போல. என்ன ஆபத்து? இந்த நெல்லித்தோப்பு பகுதிக்கு மேல போனா அங்க வந்து லைட்லாம் இல்லைன்னு போலீஸ் சொல்றாங்க. அப்ப லைட் போட சொல்லுங்க. ஏன் நீங்க பண்ணல? நீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், ஆபத்து இருக்குன்னு அதை சரி பண்ண வேண்டியது தானே நீங்க இருக்கிறீங்க. அங்க போகாதீங்கன்னு சொல்றதுக்கு நீங்க இருக்கிறீங்க. அங்க ஒரு காவலருக்கு அடிபட்டு இருக்கு, பேரிகேட்லாம் உடைச்சிட்டு உள்ள போறாங்க. நீங்க ஏன் பேரிகேட் போட்டீங்க முதல்ல? அதனால பண்ண முடியும். பேரிகேட் ஏன் போட்டீங்க? எப்போ போட்டீங்க? 144 எப்போ போடுறீங்க? இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனை? காவலர் வந்து தாக்கப்பட்டு
பேரிகேட்லாம் உடைச்சிட்டு உள்ள தப்பா போனதுக்கு தவறா அப்புறம் சொல்றீங்க. நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு 144 போடுறாங்க. விச் இட்செல்ஃப் இஸ் அகைன்ஸ்ட் தி கான்ஸ்டிடியூஷன். அதுதான் குவாஷ் பண்றாங்க நீதிமன்றம். 144 ரத்து பண்ணுச்சு. ஏன் பண்ணுச்சு? இல்லீகல், சட்டவிரோதமா நீங்க போட்டிருக்கிறீங்க. இந்த தீர்ப்புக்காக 144. இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே இந்த தீர்ப்புக்காக 144 போட்டது முதல் முறையாகும். ஒரு தீர்ப்புக்காக அங்க 144 போட்டதுன்றது ஒரு அரசாங்கத்தினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரேக் டவுன், முறிவு, அரசியலமைப்பு சட்ட முறிவு. இந்த அரசாங்கம் இதற்காகவே வெளியேறணும். ஆனா அவங்க சொல்றது அங்க வந்து பக்தர்கள் மட்டும் இல்ல, பாரதிய ஜனதா கட்சியினர், இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த நிறைய பேர் வெளியாட்கள் வந்து இருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணிலாம் பக்தர்களா இருக்கக்கூடாதா? பக்தர்களா இருக்கலாம். ஆனா ஒரு கோரிக்கையை முன் வச்சு வரும்போது அவங்கள பக்தர்களா மட்டும் பார்க்க முடியாதுல்ல. கோரிக்கைலாம் யாருமே முன் வைக்கலையே. என்ன கோரிக்கை முன் மேல வச்சாங்க? போய் தீபத்தூண்ல தீபம் யாரு யாரு ஏத்துறது. யாரு தீபம் ஏத்த போனாங்க? இந்து முன்னணியினர் இல்லையே. ராம ராம ரவிக்குமார் ராம ரவிக்குமார் அவரு அவர்களுடைய அப்படின்ற ஒரு தனி நபர், அவர் வந்து கேஸ் போடுறாரு. அவருக்கு தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டு, நீங்க போய் ஏத்துங்கன்றாங்க. மக்கள் நீங்க போறத வந்து அவங்க போய் தீபம் ஏத்துனா தான் நீங்க கேட்க முடியும். அந்த இடத்துக்கு போறதுக்கே அது எதாவது தடை இருக்குது? தடை ஒண்ணும் இல்லையே. தீபத்தூண் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு தடையே இல்லையே. நீங்க யார் சார் தடுக்கிறது? அதுதான் நான் கேட்கிறேன். ஹூ ஆர் யூ? போலீஸ் அது உரிமை இல்ல. இல்லையே, கிடையாது. ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, ஒரு பாதுகாப்பு. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூன்னு எதனால? அவங்களால லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரல. நல்லா புரிஞ்சுங்க. சார், சார் அங்க போகாதீங்க சார். நீங்க போனா உங்கள அடிப்பாங்க. அப்படின்னு சொல்றதுக்கு போலீஸா? நான் அங்கு சென்றால் என்னை அடிப்பார்கள் என்றால் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டியதுதான் காவல்துறை. கரெக்டா இல்லையா? முன்னெச்சரிக்கையா நீங்க நடவடிக்கை எடுத்துக்கணும்ன்றீங்க. செய்யுங்க. சாதாரணமா ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு ஆர்ப்பாட்டமோ, போராட்டமோ அனௌன்ஸ் பண்ணா போய் நீங்க பிரிவென்டிவ் அரெஸ்ட்டே பண்றீங்க. முதல் நாளே வீட்ல போய். அப்ப யார சட்ட அரெஸ்ட் ஒழுங்கு பண்ணுன்றீங்க? சட்ட ஒழுங்கு பிரச்சனை யாரால வரும்னு நீங்க சொல்றீங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கன்றேன் நானு. எனக்கு தெரிஞ்சு யாராலயும் வராது. ஏன்னா யாருமே எதிர்க்கல. அப்போ இதனுடைய அதுதான் சொல்லுது. இருநபர் அமர்வு. இதுல அல்டீரியர் மோட்டிவ் இருக்குது. ஆனா இந்த இந்த வழக்கு உள்நோக்கத்தோடு அரசாங்கம் இந்த நடந்து வழக்கு கொண்டிருக்கிறது. இது சம்பவத்தை மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் தொடர்படுத்தி பார்க்கும் பொழுது இந்த கோரிக்கையை எழுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நாங்க திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த அந்த பகுதி மக்களே எங்களுக்கு வந்து உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கிறது ஸோ மோர் தென் இனஃப், அதுவே போதுங்க, சார், நான் நாங்க ஒண்ணு ஏங்க போகணும் சொல்றேன். அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல, நான் ரவி ராமரவிக்கு மட்டும் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர், அவர் ஏன் வந்து இதை கேட்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை நான் என்ன வைக்கிறார். சொல்றேன், ஒரே ஒரு விஷயம்தான். பிரச்சனை என்ன? இஷ்யூ என்ன? நீதிமன்ற உத்தரவை அரசு அமல்படுத்தவில்லை. இவ்வளவுதான் இஷ்யூ. நீங்க என்னத்துக்கு போய் அப்போ தேவையில்லாத பேசிட்டு இருக்கிறீங்க? மலை உச்சியில தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த விளக்கு தூண்ல போய் விளக்கேற்றணுன்றது பிரச்சனை இல்லை. அது என்ன பிரச்சனை இருக்குது? ஒண்ணும் இல்லையே. அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அதான் உத்தரவுங்க. அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன என்ன பிரச்சனை? இல்ல, அது வந்து அந்த வழியா போனா தர்கா வழியா தான் போகணும். என்ன அது இன்னொரு புரியாத பிரச்சனை? மதத்துடைய சென்டிமெண்ட்டை கொஞ்சம் வந்து ஐயோ, தமிழ்நாடு ஹர்ட் ஆயிடும் ஃபீல் பண்றாங்க அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட். மத சார்பற்ற மாநிலங்க. ஆமா சார், எந்த ஆமா, மதம் கம்யூனல் ஹார்மனி இருக்குதுங்க இங்க. அப்ப அது எப்படி வந்து எல்லாரும் இங்க எல்லாமே கொண்டாடும் போது கும்பிடும் போது அவங்க எப்படி எதிர்ப்பாங்க? இஸ்லாமியர்களோட மனம் எப்படி புண்படும்? தஞ்சையில கூட நேத்தி வந்து தஞ்சை மாவட்டத்தில் ஒரு இடத்துல கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து விளக்கேத்தி இருக்காங்க. அப்ப அது மாதிரி அப்படி ஒரு ஸ்டேட் அது. அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதான் கோர்ட் எல்லா அதான் இடத்துலயும் கோர்ட் அதாங்க சொல்றாங்க. ஏன் ஏத்தனா என்ன பிரச்சனை? இஸ்லாமியர்கள் யாரும் எதுவும் சொன்னாங்க அங்க ஏத்தக்கூடாதுன்னு இல்லையே. அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை? இந்த அரசாங்கம் சார், வேண்டும்னே நீங்க நான் சொல்றது வேண்டும்னே இதை கையில எடுத்து அவங்க தான் மத ரீதியா அதை வந்து கொண்டு போறாங்கன்னு சொல்றீங்களா நீங்க? கண்டிப்பா சார். மதவாத அரசு, திராவிட திமுக. முன்னேற்ற கழகம் அரசு மதவாத அரசு. அவர்களுடைய கூட்டணி கட்சிகளான திருமாவளவன் அவர்களையும் சண்முகம் அவர்களையும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளரையும் தூண்டிவிட்டு மத ரீதியாக பேச வைத்து மத வெறியை புகுத்தி ஒரு நீதிபதியை தரக்குறைவாக பேசியதற்கு உரிய செக்ஷன்களில் வழக்கு போட்டு அவங்களை கைது செய்யணும். ஏன் செய்யலை? கரூரில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு ஒரு நீதிபதியை விமர்சனம் பண்ணாங்கன்னு கைது பண்ணாங்களா இல்லையா? கண்டிப்பா. நீதிபதியை விமர்சனம் பண்ணக்கூடாது. கரெக்டாக, அதனால தானே கைது பண்ணீங்க. இப்போ ஏன் நீங்கள் கைது பண்ணல? அதான் நம்ம கேட்குறோம். இங்கே இஷ்யூ பிஜேபி, இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் எதுவுமே கிடையாது சார். இஷ்யூ கோர்ட்டு தீர்ப்பை நீங்கள் அமல்படுத்தணும் அரசாங்கம், அவ்வளோதான். அதை கேட்கறதுக்கு வந்து சரி, அது முடிஞ்சு போச்சு அமல்படத்துல. அதுக்கப்புறம் சட்டப்படி பாத்துக்க போறாங்க அவங்க. இதுக்கப்புறம் ஏன் தொடர்ந்து பிஜேபி பிரச்சனை பண்ணிட்டே இருக்கணும்னு கேள்வி வருது இல்லையா? நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அரசு கையில் சார், 2ஆம் தேதி போலீஸ் கையில் இருக்குன்னு 2ஆம் நான் தேதி சொல்றேங்க. பண்ணிருக்கோம், 3ஆம் தேதி நான் பண்ணிருக்கோம். சொல்றது கேளுங்க. 3ஆம் தேதி பண்ணல, இல்லைங்க. அது கண்டெம்ட் ஆஃப் போட்டு அது கவர்மெண்ட் பாத்துக்க போகுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஏன் வந்து அது எப்படி பிஜேபி நீங்க தலைவர்கள் போய் எங்க போராட்டம் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும்? திருமாவளவன் அப்ப அதுதானே பிரச்சனை ஆகுது. திருமாவளவன் ஏன் பேசுறாரு? சண்முகம் ஏன் பேசுறாரு? பிஜேபி இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டங்களை பண்ணதுனால தானே பேச வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறாங்கன்னு சொல்றாங்க. சார் ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு. திருப்பரங்குன்றத்துல பண்ணது யாரு? என்ன கோயிலுக்கு போக கூடாதா?
நயினார் நாகேந்திரன் கோயிலுக்கு போகக்கூடாதா? கோயிலுக்கு போறதும் கூட்டத்தோட போய் கோஷம் போடுறது ஒண்ணா சார்? நீங்க போய் தடுத்ததுனால கோஷம் போடுறாங்க. தப்பு என்ன இருக்குது? வன்முறை நீங்கள் செய்ததுனால அந்த வன்முறையை எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள். ஜனநாயக நாடு இல்லையா அது? உங்களுக்கு போராட்டம் பண்றதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கும்? போராட்டமே பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு போலீஸ் நாங்க கோயிலுக்கு போறோம். நீங்க என்ன தடுத்தீங்கன்னா நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். ஜனநாயகம் தானே அது. அதுல என்ன தவறு இருக்குது? அடுத்த நாளும் தொடர்ந்து அது தவறு என்ன? ஆகம விதிப்படி கரெக்டா அந்த கோயில் அர்ச்சகரே சொல்றாங்களே. அதாவது திருப்பரங்குன்ற கோயில் யார் அப்படி பேசியிருந்தாலும் அது அயோக்கியத்தனமான பேச்சு. நீங்க வந்து கோர்ட்டு தீர்ப்பு சொன்னதை அதுபடி நடக்க மாட்டீங்க. நடக்கக்கூடாது பண்ணிட்டு இது ஆகம விதி இல்லைன்னு பேசுங்க. நீங்க உங்களுக்கு ஆகம விதின்னு என்ன தெரியுமா முதல்ல? அர்ச்சகர் கேக்குறீங்க. யார் சொன்னாங்களோ, யார் சொல்கிறாரோ, யாராக இருந்தாலும் சரி, கனிமொழி கூட தான் கேட்டுக்கிறாங்க. நீங்க ஆகம விதியில வந்து மறுநாள் ஏன் ஏத்துறீங்கன்னா, நீங்க அதனால தான் அன்னைக்கு ஏற்று சொன்னோம். கோர்ட்டு தான் சொல்லுது. நானா சொன்னேன், கோர்ட்டு சொல்லுச்சு அன்னைக்கு ஏத்துங்கன்ட்டு. நீங்க அன்னைக்கு ஏத்துனா திருப்பி என்னைக்கு வேணா ஏற்று கோர்ட்டு சொல்லுது. நான் மறுபடியும் சொல்றேன், அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அதை செய்ய வேண்டும். தமிழ்நாடு கவர்மெண்ட் போயிடுச்சு. இதையே வந்து இப்போ பிஜேபி ஹிந்துஸ் வெர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் ப்ரொஜெக்ட் கொண்டு போறீங்கன்றதுதான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. இது ஒரே ஒரு பக்தருடைய நம்பிக்கையை நீங்கள் சிதைத்தாலும் அது பொது விஷயமாகத்தான் மாறும். நீங்க எப்படி அதை பார்ப்பீங்க? அது இது என்ன அநியாயமா இருக்குது? ஒருத்தருக்கு அநீதி நடக்குதுன்னா நம்ம வந்து கேள்வி கேட்கக்கூடாதா? இப்ப அங்க அந்த ஊர்ல ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவுது. அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து இது எங்களுக்கு வேண்டாங்க, முடிஞ்சு போச்சு, இது ஏன் வந்து பிஜேபியோ உங்களுக்கு யார் சொன்னாங்க? அந்த ஊர் மக்கள். இல்ல உங்களுக்கு யார் சொன்னாங்க? அந்த ஊர் மக்கள். நீங்க போய் பாத்தீங்களா? நிச்சயமா நாங்க பேட்டி எடுத்துருக்கோம். நீங்க போய் பாத்தீங்களா? என்னுடைய நிருபர்கள் சொன்னதுதான். உங்க நிருபர் தப்பா சொல்றாரு. அது உங்க கருத்து. ஆனா அங்க இருக்கக்கூடிய உங்க கருத்து பேசிட்டு போங்க. அப்ப இனிமேல் எதுவா இருந்தாலுமே அந்தந்த லோக்கல் என்ன உண்டோ அதான். நீங்க யாரும் வாயை திறக்க மாட்டீங்க. கரெக்டா? இல்ல சார், அது வந்து பொலிட்டிசைஸ் பண்றதுல எந்த ஒரு யூஸும் இல்லையே. இப்போ வந்து இது கேட்பீங்களா நீங்க? மேல் பாதி, அதுக்கப்புறமா குடிநீர் தொட்டியில மலம் கலந்தாங்க, வேங்கை வயல், அந்த ஊர் அதுதான் பேசணும். ஆனா வேற எதுவுமே பேசணும் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? அப்படி அது காமன் இஷ்யூ. இது காமன் இஷ்யூ தான். ஆனா அந்த ஊர் மக்களுக்கு இது முடிஞ்சு அதுக்கு பேசுறீங்க. நீங்க அதுக்கு மட்டும் நம்ம எல்லாரும் குரல் கொடுக்கணும். ஆனா இதுக்கு குரல் கொடுக்க கூடாதுன்னா அதுவும் காமன் இஷ்யூ, இது காமன் இஷ்யூ. ஆனா வேங்கை வெயிலையும் நீங்க வந்து திருப்பரங்குன்றம் இஷ்யூவையும் ஒரு தட்டுல வச்சு எப்படி சார் கம்பேர் பண்ண முடியும்? இது வந்து அடிப்படையிலே தப்பு இல்லையா? என்ன தப்பு? உங்களுக்கு தப்பு. அது உயர்சாதி ஆதிக்க மனநிலையில பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இங்க இது வந்து ஒரு நான் சொல்றேங்க, இது ஒரு வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயம். பண்ணாம இல்ல, இங்க ஒரு இடத்துல விளக்கு ஏத்தியாச்சு. இங்க நீங்க சொன்னது ரைட். அங்க ஒரு ஜாதி ரீதியான பிரச்சனை, இங்க மத ரீதியான பிரச்சனை. ஒரு அரசாங்கம் ஒரு மதத்தை இழிவுபடுத்தும் விதமாக நடந்து கொள்கிறது. இல்லையே சார், மத உணர்வு கோயில தான் வந்து ஏத்திட்டாங்களே சார். நீங்க கோர்ட்ல பேசுறதா நீங்க பேசக்கூடாது. நீங்க ஜட்ஜா சார்? நல்ல சார், நீங்க சொல்லுங்க. ஜட்ஜா? நான் ஜட்ஜ். நீங்களும் ஜட்ஜ் இல்ல? நானும் இல்லையா? நான் பேசல, நீங்க தானே பேசுறீங்க. அதுதான் நீங்க சொன்ன விஷயத்தை தான் போய் கோர்ட்ல சொல்லுது. கோர்ட் ஏத்துக்கல சார். கோர்ட்ல சொன்ன விஷயம் நீங்க நீதிபதியா? இல்லையே. நீதிமன்ற தீர்ப்பு நீங்க சொன்னதுக்கு எதிராக வருதுன்ற அப்புறமா நீங்க திருப்பி அதை வந்து அங்க போய் அதுதான் சொல்றோம். அவங்க மறுபடியும் கிளைம் பண்றாங்கன்றதான் விஷயம். அப்பீலுக்கு போறாங்க. எல்லாரும் அதுதான் தவறுன்னு சொல்றோம். அப்பீலையும் டிஎம்கே இதை வந்து பார்லிமெண்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க இந்த இஷ்யூ. அதனால என்ன இருக்கு? பேசிட்டோம், வரட்டும், எல்லாம் எது வேணாலும் பேசலாம். இது பண்றாங்க, ஜனநாயகம். ஆமா, நேற்று நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்களே, அதுவும் வாங்கி கட்டிக்கிட்டாங்க. பார்லிமெண்ட்டில் போய் பேசுனாங்க. டிஆர் பாலுக்கு வந்து கிரண் ரிஜிஜு எப்படி பதில் கொடுத்தாரு, எல்முருகன் எப்படி பதில் கொடுத்தாரு பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிட்டோம். அவங்க தான் நாங்கள் எது வேணால் ஃபேஸ் பண்ணோம். மக்களுக்கே வந்து பொதுவான ஒரு ஒரு தாட் வந்துடாது. பிஜேபி ஆல்ரெடி வந்து மதவாத அரசியல் பண்ணுதுன்ற ஒரு எதிர்கட்சிக்கு தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கும்போது தொடர்ந்து இது போன்ற ஒரு விஷயத்த நீங்க கையில் எடுத்து பண்ணும் பொழுது மறுபடியும் பப்ளிக் வந்து அந்த ஒப்பீனியன் தானே வரும். இவங்க நம்மளுக்கு வந்து தேவையில்லாம மக்களுக்கு வந்து திமுக இவருடைய இந்து மத நம்பிக்கைகளை தொடர்ந்து அவமதிக்குது, அசிங்கப்படுத்துது, பிஜேபி தான் நமக்காக குரல் கொடுக்குது அப்படின்னு கூட நினைக்கலாம்ல. இது இந்து மத மரபா தமிழர்கள் மரபான்றதே ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்க. இந்து தமிழ் எல்லாம் ஒண்ணுதான். அதுல என்ன இருக்குது? தமிழர்கள் எல்லாம் இந்துக்கள். இந்துன்னா உங்களுக்கு யாருன்னே தெரியல, அதான் பிரச்சனை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முதல்ல நீங்க இந்தியர்கள், சைவர்கள், வைணவர்கள், இந்தியர்கள் அதில் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இருக்குல்ல. அப்போ யார் ஹிந்துன்னு சொல்றது வேணா சொல்றேன். யார் மத ரீதியாக இஸ்லாமியர் என்றும் கிறிஸ்தவர்கள் என்றும் தங்களை சொல்லிக் கருதுகிறாரோ அவர்கள் அல்லாதவர்கள் ஹிந்துன்றான். ஒன் ஹூ இஸ் நாட் அ கிறிஸ்டியன், ஒன் ஹூ இஸ் நாட் அ முஸ்லீம் இஸ் ஏ ஹிந்து. அப்படின்னா நீங்கள் நான் தமிழன், இந்து எல்லாம் ஒன்று தான்.
அதில் என்ன இருக்குது? நான் தமிழன், நான் இந்து. நீங்கள் ஒன்று இது தமிழ் இந்து என்ன பிரித்து பார்க்குறீங்க? அப்போது இப்போ பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு புரியுதா? எப்படியாவது பிரிக்கணும், உடைக்கணும், இது டிஎம்கே பிரிவினை பண்றாங்க. பேசணும். ஆமாம், இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்லேருந்து அதான் விஷயம். இதுதான் செய்கிறாங்க. அதுதான் பிஜேபி செய்யல. பிஜேபி செய்யறதுல என்ன சார்? இது இது வந்து ஒரு கோர்ட் ரிலேட்டட் இஷ்யூ. ம். அதை ஒரு அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்கள் விரோதமாக செயல்படும் போது ஒரு கட்சியாக, ஒரு அரசியல் அமைப்பாக நாம் கேட்பதற்கு எல்லா வித உரிமையும் நமக்கு இருக்கிறது. சரி, இது இந்த இப்போ இஷ்யூ இப்போ முடிஞ்சு போகிற அளவுக்கு வந்த இஷ்யூவை மறுபடியும் இதை வந்து இல்ல, முடிய விடாம பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன யூஸ்? அது முடிச்சு நீங்கள் இது யார்கிட்ட போய் கேட்கணும்? முடிஞ்சு போன விஷயம், செட்டில்டு இஷ்யூ. எது? அங்கே தீபம் ஏற்றணுன்ட்டு அதை முடிக்காமல் விட்டது யாரு? தீபம் ஏத்தல, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்துச்சு. அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அது கோர்ட்ல பாத்துக்க போறாங்க. இப்போ நம்ம சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். திமுக காரங்க மாதிரி பேசக்கூடாது. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? முடிகிற மாதிரி இருந்த விஷயம்னு. எது முடிகிற மாதிரி இருந்த விஷயம்? தீர்ப்பு வந்துச்சு. தீர்ப்பு தானே சார். இல்ல, அதன் காரணமாக அடுத்து வேற ஏதாவது ஒரு விஷயம் வந்துட போதும் அரசு பயப்படுறது சரிதானே சார்? அரசு அப்போ அந்த அரசு இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லைன்ற. ஒரு தீர்ப்பை அமல்படுத்தினால் பிரச்சனை வரும்னா நீ எதுக்கு இருக்கிற? அதான் கேட்குறேன். இதையே வந்து இதே கோரிக்கையை பிஜேபியோ இந்த முன்னணியிலோ ஏன் வந்து அதிமுக ஆட்சி காலத்துல கேட்கல? அது அன்னைக்கே வந்து இந்த மாதிரி ஒரு பிரஷர் கொடுத்துருக்கலாமே. அந்த மாதிரி தீர்ப்பு வரலையே. இல்ல, நீங்க ஏத்த போயிருக்கலாமே. இன்னைக்கு 2016ல இருந்து 2021 வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல இருந்துச்சு. உங்களுக்கு புரியுதா? கூட்டணி ஆட்சியில நீங்க அந்த கூட்டணியில இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்குது. இன்னைக்கு நாங்க செய்யறோம். எங்க உரிமையை நிலைநாட்டும். சரி சார், அன்னைக்கே அதை கேட்கலன்றாங்க. நாங்க கேட்டோம் சார். அன்னைக்கு அந்த தீர்ப்பு வரல சார். இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு சார். போறோம் சார். அவ்வளவுதான் சார். ஆஸ் பர் லா நீங்க பண்றீங்க. அவ்வளவுதானுங்க. போகக்கூடாதா? போலாம், தப்பு இல்லை. சட்டம் தானே, சட்டத்தின் ஆட்சி தானே நடக்குது. அதுதான் சொல்றோம். ஸோ இந்த விஷயம் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான ஒரு விஷயத்துல போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. போகட்டும், தாராளமாக போகட்டும். சட்டம் என்ன சொல்லுறதோ அதை நாம் செய்ய போகிறோம். அவ்வளோதான விஷயம். ஸோ சட்டம் என்ன சொல்கிறதோ அதை செய்வதற்கு பிஜேபி தயாராக இருக்கு. அவ்வளோதான். நிச்சயமாக. மிக்க நன்றி சார், உங்களுக்கு நேரத்துக்கு.